மெல்கிசேதேக்கின் ஆசீர்வாதம் உண்டு, பயப்படாதே. எபிரேயர் 7:1. இந்த மெல்கிசேதேக்கு சாலேமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாயிருந்தான். ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான். மெல்கிசேதேக்கை கிறிஸ்துவின் மாதிரியாக சொல்வதுண்டு. மெல்கிசேதேக்கைப் போலவே ஈசாக்கு, யோசேப்பு, மோசே, போவாஸ், எலியா போன்ற சில தேவ மனிதர்களை இயேசுவுக்கு முன் அடையாளமாக ஒப்பிட்டு சொல்வதுண்டு. இது வெறும் ஒப்பீடுதானே தவிர இயேசுவுக்கு நிகர் இயேசுதான். இவர்களெல்லாம் இயேசுவை உருவகப்படுத்த இந்த பூமியில் வாழ்ந்திருந்தாலும் இயேசு எல்லோரிலும் உயர்ந்த உன்னத தேவனாக இருக்கிறார். மெல்கிசேதேக் 2 பதவிகளை இந்த பூமியிலே வகிக்கிறான். ஒன்று ராஜாவாகவும் இருக்கிறான், மற்றொன்று ஆசாரியனாகவும் இருக்கிறான். பொதுவாக ராஜாக்கள் ஆசாரிய ஊழியத்தை செய்வதில்லை. ஆசாரிய ஊழியமானது மிகவும் பரிசுத்தமானது. ஆனால் ராஜாவாக இருப்பது என்பது அரசியல் சூழ்ச்சிகள் நிறைந்த, தந்திரமாக வாழ வேண்டிய, யுத்தம் செய்ய வேண்டிய ஒரு பதவி. இரண்டையும் ஒன்றாக சேர்த்து செய்வது என்பது மிகவும் முரண்பட்ட ஒன்று. ஆனால் தேவனுக்கு முன்பாக எல்லாம் சாத்தியமாகும். மெல்கிசேதேக் போலவே இயேசுவும் 2 பிரதான பதவிகளை நிறைவேற்றுகிறவராகவே இருந்தார். அவர் வெளிப்படையாகவே ராஜாவாக இல்லாவிட்டாலும் அவர் ஜனங்களை விடுவிக்கும் இரட்சகர் என்ற முறையில் ராஜாவாக இருந்தார். ஒரு ராஜாவின் பிரதான கடமை ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து இரட்சிக்க வேண்டியது. அதைத்தான் இயேசு செய்தார். அதே போல அவர் பிரதான ஆசாரியரின் ஆடைகளை அணிந்து வெளிப்படையாக ஒரு பிரதான ஆசாரியராக இல்லாவிட்டாலும் பிரதான ஆசாரியனுக்குரிய கடமைகளை இந்த பூமியிலே நிறைவேற்றினார். அனைவரின் பாவங்களுக்காகவும் பரிந்து பேசுவதும் பரிகாரம் செய்வதும் தான் ஆசாரிய ஊழியம். இயேசு பிரதான ஆசாரியர்களையும் விட ஒருபடி தாண்டி சென்று ஜனங்களின் பாவங்களுக்காக தாமே ஆட்டுக்குட்டியாக பலியானார். இப்படி ஒரு பிரதான ஆசாரியனும் நமக்கு உண்டு. அன்று மெல்கிசேதேக் எங்கிருந்தோ வந்து ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல இயேசு என்ற பிரதான ஆசாரியர் நம்மை தேடி வந்திருக்கிறார். நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதத்திற்காக காத்திருக்கிறீர்களா? பயப்படாதிருங்கள். மெல்கிசேதேக் போல உங்கள் வாழ்வில் இடைபடுவார். எதிர்பாராத ஆசீர்வாதங்களை தருவார். பயப்படாதிருங்கள்.